இன்னைக்கு விசேஷமான நாள் ஏகாதசி. Safala Ekadashi. சஃபலா சஃபலா ஏகாதசின்னு பேர். Safal means success. சஃபல்னா வெற்றி. If you do this Ekadashi, whatever you have goal, it will be successful. இன்னைக்கு ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும். What is your problem? ஆனால் பிரச்சனை என்னென்னா, Problem is materially bound condition. Which is a problem. உலகத்தில் நம்ம பல விஷயங்களில் கட்டி போட்ட மாதிரி இருக்கோம். Our purpose of observing Ekadashi to get Krishna Bhakti. நம்முடைய நோக்கம் இந்த ஏகாதசி விரதம் வந்து கிருஷ்ணரை அடையிறதா இருக்கணும். As soon as we are observing Krishna Bhakti, Krishna will come down to us. கிருஷ்ண பக்தி வந்துருச்சுன்னா கிருஷ்ணர் நமக்கு வந்துடுவார். Then immediately material attachment pass and open. அப்போ வந்து உலக ஆசைகள்லாம் நம்மளை விட்டு ஓடிடும். Material bound condition become release. It is immediate. உலகத்தில் எதுலெல்லாம் நாம் சிக்கி இருக்கிறோமோ அதுல இருந்தெல்லாம் விடுதலை வந்துடும் கிருஷ்ணர் கிடைச்சாச்சுன்னா. So for us, Gaudiya Vaishnava. But then, most important part, every day to chant Hare Krishna Mahamantra. நம்ம கௌடிய வைஷ்ணவத்தில் முக்கியமான இது என்னன்னா, தினமும் எப்பவும் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லணும், ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். Why? Because Lord Krishna and his pleasure potency Srimati Radharani, they are always present in Hare Krishna Mahamantra. ஏன் எப்போவுமே ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, அந்த மந்திரத்துக்குள்ளே வந்து இறைவனான கிருஷ்ணரும் இறைவி அந்த இறைவனுடைய சக்தியும் ராதா ரெண்டு பேரும் அந்த மந்திரத்துக்குள்ளே இருக்கிறாங்க. In Bhagavad Gita explain. கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், If anyone fully surrendered to me, only that person can be delivered from my Maya. அதில் வந்து என்னுடைய மாயை வெழுதற்கரியது, யார் ஒருத்தர் எனக்கு சரணாகதி பண்ணாங்களோ அவங்க எளிதில் கடக்கலாம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். Therefore, most important part to daily to chant Hare Krishna Mahamantra every day without offense. அதனால தான் இந்த முக்கியத்துவம் சொல்லப்படுது, நாம ஜபத்துடைய முக்கியத்துவம். யாரையும் குறை பேசாமல், அதாவது அபராதம் இல்லாத நிலையில நாமத்தை சொல்லணும். Whenever we are chanting with some material gain, with the intention to get some material gain, that is called offensive chanting. அதில் கடைசி அபராதம் என்னதுன்னா, உலகத்தில் எதையாவது அடையணும் ஒரு ஆசையோட நாமத்தில் கவனம் இல்லாமலே நாமத்தை சொல்லுவாங்க. This offensive chanting, instead of releasing us from Maya, is putting us in Maya. எந்த அளவுக்கு அப்படி நாமம் சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட கவனக்குறைவா அலட்சியமா இல்லாட்டி உலக ஆசையில் அப்படி சொல்லிகிட்டு இருந்தோம்னா மாயா வந்து சுதாரிச்சிடும், இன்னும் அதிகமாக மேலும் மேலும் மாயைக்குள்ளே கொண்டு போட்டோம். This world, material world. ஏன்னா இந்த உலகம் வந்து ஜட உலகம். இது material world, whatever you do, everything give you trouble. இந்த உலகத்தில் எதை செஞ்சாலும் சிக்கல் தான். If you marry, also trouble. Not marry, also trouble. கல்யாணம் பண்ணாலும் கஷ்டம்தான், பண்ணாட்டியும் கஷ்டம்தான். Trouble. No baby, also trouble. பிள்ளை இருந்தாலும் கஷ்டம்தான், பிள்ளை இல்லாட்டியும் கஷ்டம்தான். Alone you stay, trouble. தனியாக இருந்தாலும் கஷ்டம்தான். Not only human being, everybody. மனிதன் இல்லை, எல்லா ஜீவனுக்கும் இதான். Like every day I'm sitting on the rooftop for chanting Gayatri. Then I saw so many mosquitoes surrounding me.
And they are very scared, about just like this, then finish it. Huh? Because I just even this heavy wind also they are flying. They are not able to stay. கொசு இப்போ காலையில் மாடியில் ஜெபம் பண்ணலான்னா காயத்ரி இதை ஜெபம் பண்ணும்போது எல்லா கொசும் என்ன நோக்கி தான் வருது, எல்லாம் வந்து கடிக்குது. நம்ம சும்மா இப்படி தட்டுனா இறந்துருது, அதுகளுக்கும் வாழ்க்கை போயிடுது. எவ்வளோ வேகமாக காற்று வச்சாலும் அது போக மாட்டேங்குது. Mosquito, fly, you can see all the animal, tiger, lion, everybody. எல்லா ஜீவனுக்கும் நிம்மதி கிடையாது. All living beings, they are problem. இந்த காலம் உலகம் வந்து அப்படி மிருகம், சிங்கம், புலி எல்லா ஜீவராசிக்கும் கஷ்டம்தான். Like you can see that at present, not only at present, in the material world, among human, the two type of human, one is Shur and Oshu, demonic and pious. டிமாண்ட் Demonic and pious. அதாவது ரெண்டு விதமாக இருக்கிறாங்க மக்கள். ஒன்று வந்து டிமானிக்னா அசுரத்தனமாக இருக்கிறது, இன்னொன்று வந்து புண்ணியமான இருக்கிறது. Problem. Demonic person wants to fight with pious people. எப்பவுமே கெட்டவங்க நல்லவங்கள எங்கேனாலும் கொண்டு விட்டுருவாங்க, Right? அப்படிதானே? How much demonic person powerful, that much they are fighting, creating a lot of anxiety in society. சமுதாயத்தில் வீண் தொல்லைகளே கெட்டவங்களால தான் வரும். அவங்களுக்கு எவ்வளோ வலிமையோ அந்த அளவுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும். Even if you come on the road, you தெருவுக்கு can வந்து see there is so many car going on, but they are not going the same direction. Everybody going different direction. ரோட்டில் பார்த்தா எல்லாம் காரில் அங்கங்கே போயிட்டுருப்பாங்க, வேறு விதமாக போயிட்டுருப்பாங்க. Material world like this. Unity is very difficult. ஒத்த கருத்தில் யாரையும் கொண்டு வர முடியாது. ஒற்றுமை ரொம்ப கஷ்டம். Durma customs. So look. So why I'm telling you this different car, different direction, different speed, everything different. Society also different people, different demonic activities, different pious activities. Some are observing, worshipping goddess Kali, only no Krishna. Someone say only Krishna, someone say Krishna is supreme, and all they are servant of Krishna. எதுக்காக அந்த கார் உதாரணத்தை சொன்னேன்னு விளக்கம் சொல்கிறாங்க மகாராஜுக்கு. அதாவது ஒன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்குது, ஒவ்வொரு காரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் போயிட்டுருக்குறாங்க. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் துர்கைகிட்ட போகிறாரு, ஒருத்தர் காளிகிட்ட போகிறாரு, ஒருத்தர் கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படிங்கிறாரு, ஒருத்தர் கிருஷ்ணருக்கு தொண்டனாக இருந்தால் போதுங்கிறாரு. இப்படி பல தினசுகளில் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. We should not think that okay, everybody should follow me. எல்லாரும் என்ன பின்பற்றணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. This material world, people have different nature, எல்லாருக்கும் culture. வேறுபட்ட கலாச்சாரம் இருக்குது, இயல்பு இருக்குது, வேறுபட்டு இருக்குது. Therefore, problem always here. அதை வச்சு தான் பிரச்சனையும் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். Always here. So therefore, what we are supposed to do? அப்போ நாம் என்னதான் All we செய்யணும்? can be united. All we can be united under the shelter of Supreme Lord Shri Krishna. இறைவனுக்கு அடைக்கலம், கிருஷ்ணர்கிட்ட முழுமுதற் கடவுள்கிட்ட அடைக்கலம் கொள்ளணும். அது Krishna எல்லாருக்கும் is controller of everyone. அவர் வந்து ஆளுநர், கட்டுப்பாட்டாளர் கிருஷ்ணர் எல்லா பிரபஞ்சத்துக்கும். Dinosaur is such a huge animal. டைனோசரஸ் அப்படி ஒரு மிருகம் இருந்துச்சு, Controlled by Krishna. அதை கூட கிருஷ்ணர் அடக்கி இருக்கிறார். அப்படி வரலாறுல இருக்கு. Not control, right? அதை யாரும் அடக்க முடியுமா? The soul of dinosaur same size as you have soul.
What is the size of your soul? Dinosaur soul are same size. Mosquito fly, they have all the same size. ஆத்மா எல்லாருக்கும் ஒன்று போல ஒரே அளவு தான், டைனோசரஸுக்கும் சரி கொசுவுக்கும் சரி. ஆனால் உடம்பு எப்படி இருப்பாங்க. Krishna can control easily everyone. கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஈஸியாக சுலபமாக அடக்கிடுவார். Who is eligible to control easily to everyone, he is the perfect personality to be united under his self. அப்போ யார் வந்து அந்த கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்கிறாங்களோ, ஒரு நல்ல பக்தர், நல்ல ஒரு ஆளுமை திறன், அவங்களோட இருந்தால் நமக்கு பிரச்சனை. Krishna appeared in this current age, Kali Yuga, in the form of Hare Krishna Mahamantra. கிருஷ்ணர் வந்து இந்த கலிகாலத்தில், இது வந்து இரும்பு யுகம், இந்த காலத்தில் ஹரே கிருஷ்ண மந்திர வடிவத்தில் தோன்றியிருக்கிறார். So this is our main goal of life. அதனால தான் அது நம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக இருக்கு. All we chant. Today is the day. இன்னைக்கு வந்து Unitedly to chant. Mahaprabhu showing us this example. மகாபிரபு அப்படி சொல்லியிருக்கிறாங்க, உதாரணமாக இருந்தாங்க. அதாவது இன்னைக்கு நாள் பூரா ஜபம் பண்ணாங்க. Shapala Ekadashi. சப்பல ஏகாதசி, Every Ekadashi. ஒவ்வொரு ஏகாதசியும் அப்படி Unitedly chant. ராத்திரி பூரா வந்து ஜபம் பண்ணாங்க. Chanting. Conventional chanting. கோடி இருந்து ஜபம் பண்ணாங்க. Today is special. Every day is special. Today is more special. என்றைக்குமே நாமம் சொல்கிறது நல்லது தான், இன்னைக்கு ரொம்ப வசதி. Otherwise it is, if you just spend simply not eating, no eating grains, eating Ekadasi feast, it will not work. எல்லாரும் ஏகாதசி வந்து விரதம் இருக்கணும்னு நினைப்பாங்க, இல்லாட்டி விரதத்துக்கு என்ன சாப்பிடலாம் அதை திட்டமிடுவாங்க. நாமம் தான் முக்கியம். We have to always be in the separation of Ekadasi. Ekadasi means Harivasa. Harivasa means festival of Lord Hari. ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாரம்பரியத்தில். In the abode of Hari. ஏகாதசிக்கு ஒருத்தர் பார்க்கவே கூடாது. கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்கணும், எல்லாரும் ஹரி பக்கத்தில் இருக்கணும். What festival? Kirtan festival. ஏகாதசியை ஒரு விழாவாக நடத்துவாங்க, கீர்த்தன் ஃபெஸ்டிவல், கூடியிருந்து பாடுறது. Shri Hari Vasare Hari Kirtana Vidhan. So Vidhan means ritual in this Hari Vasare Kirtan. இந்த மாதிரி அந்த பாட்டோட அர்த்தம் தான். ஏகாதசின்னா அந்த மாதிரி ஹரி கீர்த்தனம் பண்ணணும். Is written by Narottam Das Thakur. நரோத்தம Nitya Arambhila Prabhu Jagotero Pran. Then life of entire universe, Supreme Lord Sri Krishna in the form of Lord Chaitanya is dancing on this day. Where Srivasana, house of Srivasana. இந்த நாளில் தான் மகாபிரபு வந்து ஸ்ரீவாசங்கன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது மாயாப்பூர். அந்த மாயாப்பூரில் அங்கே வந்து அப்படி கீர்த்தனம் பண்ணுவாங்க. இந்த பாட்டு வந்து சில நரோத்தம தாஸ் தாகூர் அவங்க எழுதியிருக்கிறாங்க. நல்லா இருக்கும் அந்த பாடி ஆடுறது. So today everyone should chant as much as they can. எவ்வளோக்கு If not possible to conventionally chanting with Vrindavan Karatal, at least you can chant on the beat. மிருதங்க வச்சு பாடணும், இதெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நாமங்களை சொல்லணும். Okay, now